ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டினா என்னென்னு பார்ப்போம். இதுவும் கிட்டத்தட்ட குரூப் லைபிலிட்டி மாதிரி தாங்க இருக்கும். இந்த கிரிமினல் லா பொறுத்த வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான் இருக்கும். பட் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஒத்துமை உடைய விஷயமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது படிக்க தான் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள் தெரியும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டியில் இஸ் குவைட் சிமிலர் டு த குரூப் ஆர் ஜாயிண்ட் லைபிலிட்டி அப்படின்னு அவங்களே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். It is based on the principle that a person is liable in law for the consequence of an act of another, even though he has not done it himself. இப்போ என்னன்னா ஒரு ஏ இருக்காரு, பி இருக்காரு, சரிங்களா? இப்போது சி என்ன பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் இறந்துடுறாரு. இப்போ ஏன் இறக்குறாருன்னு நான் சொல்கிறேன், ஃபேக்ட் சொல்கிறேன். ஏ என்ன பண்ணுறாரு, ஒரு மருந்து கொடுங்கன்னு சொல்கிறார். அந்த மருந்தை பி வந்து மருந்து அவரோட டேப்லெட் பிபி டேப்லெட்டோடு சேர்த்து கொடுத்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் தான் மாத்திரை உரிச்சு தரார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா இவருக்கே தெரியாமல் ஒரு நாள் அவர் என்ன சொல்கிறது, ஒரு மாரடைப்புலையோ ரத்த வாந்தி எடுத்து இறந்துடுறாரு. அப்படின்னா டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாத்திரை யார் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா இவங்களை கை கட்டுறாங்க. பட் அது கொடுக்க சொல்லி சொன்னவர் யார், இன்னொருத்தர். அவருக்கு தெரியும் இந்த மாத்திரை கொடுத்தா அவர் இறந்துருவாருன்னு தெரியும். பட் ஹெவி டோஸ் கொடுத்து அவங்கள என்ன பண்ணுற, ஹார்ட் அட்டாக் வந்து இறக்க வைக்கிறாங்க, இல்லை ரத்த வாந்தி வந்து இறக்க வைக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் தட் அ பர்சன் இஸ் லைபிள். ஒருத்தர் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாங்க சட்டப்படி. ஃபார் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் அன் ஆக்ட் ஆஃப் அனதர். இன்னும் இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ யாரை பிடிப்பாங்க, ஃபஸ்ட்டு இந்த மாத்திரை யார்ப்பா உரிச்சு கொடுத்தது, நீ தான் கொடுத்தியாப்பா, அப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷனில் யார் கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்ட்டு அப்புறமா தெரிய வரும். பட் ஃபஸ்ட்டு யார் லைபிள், இந்த இடத்துல இறந்தவருக்கு ஒரு மாத்திரை உரிச்சு கொடுத்தவர் தான் ஃபஸ்ட்டு லைபிளாக இருப்பார். ஸோ யாரோ ஒரு பண்ண செய்யலை, இவருக்கு தெரியாமல் எழுத படிக்க தெரியல அப்படின்னா ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரும்போது மட்டும்தான் அது வந்து டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் அது போகும். ஸோ இந்த ஒரு கான்சிக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை, சரிங்களா? Many times it has been found that a person who committed crime was just an instrument. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அம்பு வந்து பாயுது, அம்பத்தான் நம்ம எல்லாரும் தப்பு சொல்லுவோம். ஆனால் அம்பு ஏந்தவன் யாருன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த இடத்துல ஒருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வார்த்தை தான் சிறப்பாக இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. while actual and principal offender was another person. ஸோ இது வந்து இந்த அம்பை வந்து ரெடி பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த அம்பை ஒருத்தர் ரெடி பண்ணி கையில் கொடுத்து அம்பை விடுப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு தெரியாதனமாக அம்பு படும்போது என்ன ஆகும், அவர் இறந்துடுறாரு, சரிங்களா? இப்போ இந்த அம்பை வந்து தப்பு சொல்லக்கூடாது, அம்பை விட்டவனை தான் நம்ம பிடிக்கணும். A case of an abetment is perfect example of constructive liability. ஸோ அபெட்மெண்ட்னா தூண்டி விடுறது. டே போடா, நீ நினச்சின்னா என்ன வேணால் செய்யலாண்டா, போடா, அந்த பொண்ணெல்லாம் ஈஸியாக நீ வந்து பேசி கவர் பண்ணிடலாண்டா அப்படின்னா ஒரு அபெட் பண்ணுவான். அவனுக்கு தான் தெரியும் அந்த பொண்ணை வந்து ஆல்ரெடி அவன் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிருப்பான். அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. பழி வாங்குறதுக்காக வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இவனை வந்து தூண்டி விட்டுட்டு இருப்பான் தெரியாமல். பட் இவன் என்ன பண்ணுவான்னா இவனுக்கே தெரியாமல் அந்த பொண்ணை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவனை அடிக்கவோ இல்லை அந்த பொண்ணை வந்து வேறு ஏதாவது தாக்குதல் செய்யும் போது என்ன ஆகும், இவன் தானே கூட இருக்கான், இவன் கூப்பிட்டு தானே அந்த பொண்ணை வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ யார் இந்த இடத்துல தப்பாகும், ஸோ இந்த பையன் தான் மாட்டுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேஸில் என்ன சொல்கிறாங்க, அலாவுதீன் மியான் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ் எக்ஸ்பிளைனிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி செக்ஷன் 149 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட். த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் அப்சர்வ்ட் தட் திஸ் செக்ஷன் கிரியேட்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி and makes every member of the unlawful assembly liable for the offense or offences committed in the course of the occurrence, provided that the same was or were committed in prosecution of the common object or was or were such as the member of that assembly knew to be likely to be committed. இந்த ஒரு கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 149 பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் நார்மலாக எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா 149 செக்ஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ எவ்ரி மெம்பர் ஆஃப் த அன்லாஃபுல் அசம்பிளி கில்ட்டி ஆஃப் அஃபென்ஸ் கமிட்டட் இன் ப்ராசிக்யூஷன்ஸ் ஆஃப் அ காமன் ஆப்ஜெக்ட். இஃப் அன் அஃபென்ஸ் இஸ் கமிட்டட் பை எனி மெம்பர் ஆஃப் அன்லாஃபுல் அசம்பிளி இன் ப்ராசிக்யூஷன் ஆஃப் தி காமன் ஆப்ஜெக்ட் ஆஃப் தட் அசம்பிளி ஆர் சச் அஸ் அ மெம்பர் ஆஃப் தட் அசம்பிளி நியூ டு பி லைக்லி டு பி கமிட்டட் இன் ப்ராசிக்யூஷன் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட், எவ்ரி பர்சன் ஹூ அட் த டைம் ஆஃப் தி கமிட்டிங் ஆஃப் தட் அஃபென்ஸ் இஸ் அ மெம்பர் ஆஃப் த சேம் அசம்பிளி is guilty of that offense. இந்த இடத்துல நமக்கு ப்ராசிக்யூஷன் ஒரு வார்த்தை வித்தியாசமாக தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு டிக்ஷனரியை பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ப்ராசிக்யூஷன்னா என்ன, the process of officially charging with a crime
and of trying to show that she is guilty in a court of law. அதாவது அதிகாரப்பூர்வமாக ஒருவர் மீது குற்றம் சாட்டி அவர் குற்றவாளி என நீதிமன்றத்தில் மெய்ப்பித்து காட்ட முயலும் செயல்முறை. ஸோ குற்ற வழக்கு தொடர்பு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன சொல்கிறோம், ப்ராசிக்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதைத்தான் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷன் 149 அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு 149 இவங்க வந்து இந்த கேஸ் வந்து போயிருக்கு. ஸோ அலாவுதீன் மியான் விஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். ஸோ அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா ராமா பசி அண்ட் அனதர் விஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் ஹெல்டு தட் செக்ஷன் 149 அதே 149 prescribes for vicarious or constructive criminal liability for all members of the unlawful assembly where an offence is committed by any member of such an unlawful assembly in prosecution of the common object of that assembly or such as the members of that assembly knew to be likely to be committed in the prosecution of that object அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் சேம் தான். செக்ஷன் பார்த்துக்கோங்க, கேஸ் நேம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. மோரோவர் எ பர்சன் மே பி கன்ஸ்ட்ரக்டிவ்லி லயபிள் ஃபார் அன் அஃபென்ஸ் அண்டர் தி ஃபாலோயிங் செக்ஷன்ஸ் ஆஃப் ஐபிசி. அண்டர் செக்ஷன் 34 ஆக்ட்ஸ் டன் பை செவரல் பர்சன்ஸ் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் அ காமன். எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் இருக்குது, இவங்கிட்ட கொள்ள அடிக்கணும், இந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது பலாத்காரம் பண்ணணும் இப்படின்னு ஒரு என்ன சொல்ல உங்களுக்கு முன்னாடியே ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஸோ இதைத்தான் வந்து செக்ஷன் 34 சொல்லியிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 121A பீயிங் எ மெம்பர் ஆஃப் கான்ஸ்பிரசி டு கமிட் சச் அன் அஃபென்ஸ் அப்படிங்கிறது செக்ஷன் 121A சொல்லுது. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் 141 பீயிங் எ மெம்பர் ஆஃப் அன் அன்லாஃபுல் அசம்பிளி. ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா கூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா, கூட்டமாக கூடாதீங்க அப்படின்னு போலீஸ் அறிவிச்சுட்டே இருப்பாங்க. த மெம்பர் வேர் ஆஃப் நியூ தட் அன் அஃபென்ஸ் வாஸ் லைக்லி டு பி கமிட்டட். ஒரு என்ன சொல்கிறது ஒரு சட்டத்துக்கு புறமான ஒரு செயல் நடக்க போகுதுன்னு தெரிய வருது, சரிங்களா. இட் இன்க்ளூட் டு ரெசிஸ்ட் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் எனி லா ஆர் எனி லீகல் ப்ராக்ரஸ் ஆர் ஓவர் ஹெவி பை கிரிமினல் ஃபோர்ஸஸ் ஆர் ஷோ ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ். ஒரு என்ன சொல்கிறது ஒரு வலுவான ஒரு என்ன தாக்குதல் ஏற்படுத்துறது, ஒரு கிரிமினலோட ஒரு இன்டென்ட்டோட, சரிங்களா. டு கமிட் எனி மிஸ்சீஃப் ஆர் கிரிமினல் த்ரெஷ்பாஸ், டு டேக் எனி பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி இன் பொசிஷன்ஸ் அண்ட் டு கம்பல் எனி பர்சன் டு டூ வாட் ஹீ இஸ் நாட் லீகலி பவுண்ட் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீறி போய் ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறான், டேய் போய் எடுத்துகிட்டு வரையா இல்லையா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இல்லைன்னா என்ன சொல்கிறது அங்கே உள்ளே இருக்க ஒருத்தரை என்ன சொல்கிறது கிரிமினல் த்ரெஸ்பாஸ் ஒரு இடத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடை விடிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி மாதிரி இடங்கள்லாம் உள்ளே போகக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே ஆர்மி மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸில் போகிறது, இதெல்லாம் என்ன த்ரெஸ்பாஸ்ன்னு அவங்களே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி ஞாபகம் வச்சுக்கொண்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஜாயிண்ட் லைபிலிட்டி மாதிரியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் இதோடைய கான்சிக்வன்ஸை வந்து ஒருத்தர் செஞ்ச ஒரு முக்கியமான குற்றவாளியாக இருப்பார், பட் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதனால இன்னொருத்தரும் பாதிக்கப்படுவார். ஸோ இதோட 2 கேஸில் பார்த்துருக்கோம். அலாவுதீன் மியான் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸு, அதே மாதிரி ராமபசி அண்ட் அனதர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி கேஸ் பார்த்துருக்கோம். இந்த 2 கேஸ்லையும் பொதுவாக இருக்கக்கூடிய செக்ஷன் 149 செக்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது மட்டும் இப்போதைக்கு போதும்.